மோடி பிரதமரானதிலிருந்து இந்திய ராணுவத்துக்கு தேவையான பல விஷயங்களை செய்துட்டு வர்றார். அந்த வகையில இந்திய சீன எல்லையில் ஏற்பட்டிருந்த பதட்டத்தை தணிச்சிருக்கும் மோடி தற்போது லடாக் பகுதியில் உள்ள மக்கள் மற்றும் ராணுவத்தினருக்கு 4G தொலைத்தொடர்பு வசதியை செய்து கொடுத்திருக்கிறார். இதையடுத்து ராணுவ அதிகாரிகள் மோடிக்கு நன்றி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அது குறித்த ஒரு தகவலை இந்த பகுதியில் பார்க்கலாம். இந்தியா சீனா எல்லை பகுதியில் பதட்டமான நிலை நீடிச்சிட்டு வந்த நிலையில் சமீபத்தில் பிரதமர் மோடி சீன அதிபருடன் நடத்திய பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றதை அடுத்து 2 நாட்டு படைகளும் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இதனால எல்லையில் பதட்டம் தணிஞ்சு கடந்த தீபாவளி பண்டிகை தினத்தின் போது இந்திய வீரர்கள் சீன ராணுவ வீரர்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்கள். இதன் காரணமா இந்திய ராணுவம் ரோந்து பணியிலும் ஈடுபட தொடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம ஜம்மு காஷ்மீர்ல பல மேம்பாட்டு பணிகளை மத்திய அரசு செய்துட்டு வருது. குறிப்பா மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு லடாக்கை தனி யூனியன் பிரதேசமா அறிவிச்சாங்க. பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் செயல்பாட்டை முடக்கும் விதமா பல நடவடிக்கைகள் எழுதப்பட்டு வருது. இந்த நிலையில லடாக்கில் உள்ள கிராமங்களுக்கு 4G சேவையை கொண்டு செல்ல உயர்ந்த கோபுரங்கள் அமைக்கப்பட்டு வருது. இதற்கான அனைத்து பணிகளும் முடிந்திருக்கும் நிலையில இந்திய ராணுவமும் மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து வெளியான செய்தியில லடாக் போன்ற உயரமான பகுதிகளில் 4G சேவை கிடைத்திருப்பது ராணுவத்துக்கு மிகப்பெரிய பலமா அமைந்திருக்கு. உடனுக்குடன் முக்கிய தகவல்களை பரிமாறிக்க இது ஒரு சிறந்த நடவடிக்கையாகும். இதனால லடாக் பகுதியில் உள்ள கிராமத்து மக்கள் மட்டுமில்லாம தேசிய பாதுகாப்புக்கு இந்த 4G சேவை பெரிய அளவில் பயன்பெற போகுதுன்னு ராணுவ அதிகாரிகள் வட்டாரத்தில் ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பிரதமர் மோடி இந்திய சீன எல்லையில் சுமூகமான ஒரு நிலையை ஏற்படுத்திய பிறகு தொலைத்தொடர்பு சேவையையும் லடாக் பகுதிக்கு கொண்டு சென்று ராணுவத்துக்கு கூடுதல் பலம் சேர்த்திருக்கிறார். நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் உள்ள அலங்கார் தியேட்டர்ல அமரன் படம் ஓடுவதை கண்டித்து இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவங்க பெட்ரோல் வெடிகுண்டு வீசி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதை எதிர்த்து இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டம் செய்தாங்க. ஆனா திமுக அரசோ பெட்ரோல் குண்டு வீசின இஸ்லாமியர்களை கைது செய்யாம அதை எதிர்த்து போராட்டம் செய்த இந்து முன்னணியினரை கைது செய்திருக்காங்க. இதன் பின்னணியில் நடக்கும் அரசியலை இந்த பகுதியில் பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள திமுக எப்போதுமே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவங்க. அதனால தான் மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தமிழ்நாட்டில் எங்களோட ஆட்சி நடக்குது, மு.க. ஸ்டாலின் எங்க முதலமைச்சர் அப்படின்னு முஸ்லிம்கள் உரிமையாக சொல்லிட்டு வராங்க. இதுதான் திமுக மீது மு.க. ஸ்டாலின் மீதும் தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்திட்டு வருது. இந்த நிலையில சிவகார்த்திகேயன் நடிப்பில் தீபாவளிக்கு திரைக்கு வந்த அமரன் படம் வெளியாகி சில நாட்களில் மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட சில முஸ்லிம் கட்சிகள் அந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. குறிப்பா மண் உரிமைக்காக போராடிய இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக அந்த படத்துல சித்தரிப்பதா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. சில தியேட்டர்கள் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. இந்த நிலையில நேற்று நெல்லை மாவட்டத்தில் இஸ்லாமியர்கள் அதிகம் வாழும் பகுதியான மேலப்பாளையம் என்ற ஊரில் உள்ள அலங்கார் தியேட்டரில் அமரன் படம் ஓடிக்கொண்டிருந்த போது தியேட்டருக்கு வெளியே சில மர்ம நபர்கள் பெட்ரோல் வெடிகுண்டு வீசிவிட்டு தப்பியிருக்கிறார்கள். இதையடுத்து இந்து அமைப்பினர் இந்த பெட்ரோல் வெடிகுண்டு வீச்சுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. ஆனா வெடிகுண்டு வீசியவர்களை கைது செய்யாமல் அதுக்கு எதிராக போராட்டம் நடத்தின இந்து முன்னணியினரை போலீசார் கைது செய்திருக்காங்க. இந்த நிலையில் இதற்கு பாஜகவின் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அவர் கூறுகையில், அமரன் திரைப்படம் திரையிடப்பட்டிருக்கும் திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் உள்ள அலங்கார் தியேட்டரில் பெட்ரோல் குண்டுகளை வீசியிருக்காங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்பு மனிதநேய மக்கள் கட்சி, SDPI போன்ற இஸ்லாமிய அமைப்புகள் இதே தியேட்டருக்கு முன்பு இந்த படத்தை திரையிட்டதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியிருக்காங்க. அதோடு இந்த படம் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளிடமிருந்து நாட்டை காக்கும் போது வீர மரணம் அடைந்த தமிழக ராணுவ வீரர் முகுந்த் வரதராஜரின் வாழ்க்கை வரலாறு கதையில் உருவாகி இருக்கு. முக்கியமா இந்த படம் தேசபக்தியை விதைக்கும் கதையில உருவாகி இருக்கும் நிலையில் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு சாரார் போராட்டம் நடத்திட்டு வராங்க. ஆனா தமிழக அரசு வெடிகுண்டு வீசியவர்களை கைது செய்யாம அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சவங்களை கைது செய்திருக்காங்க. குறிப்பா திமுகவினர் வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்த விஷயத்துல வேடிக்கை பார்த்துட்டு வராங்க. ஆனா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் இந்த அமரன் படத்தை பார்த்துட்டு சிறந்த படம் அப்படின்னு முதல் நாளே சர்டிபிகேட் கொடுத்தார். அதோட இந்த விவகாரத்தில் தமிழக அரசு கண்டுக்காம இருந்தா தேசப்பற்றாளர்களுக்கும் தேசபக்தி படங்களுக்கும் நாட்டில் எதிர்ப்பு அதிகரிச்சிடும். அதனால இந்த தேசத்தின் நலனை கருத்தில் கொண்டு திமுக அரசு நடவடிக்கை எடுக்கணும். வாக்கு வங்கி அரசியலுக்காக வன்முறை கலாச்சாரத்தை கையில் எடுப்பவர்களுக்கு ஆதரவா செயல்படக்கூடாதுன்னு பாஜகவின் வானதி சீனிவாசன் திமுக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். திமுக ஆட்சியில எதையுமே செய்யாம வெறும் அடிக்கல் நாட்டு விழா மட்டும்தான் நடக்குதுன்னு லண்டன்ல இருந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார். அதோடு குடும்பத்துடன் துபாய் சென்ற போது 6000 கோடி முதலீடு வரப்போவதா சொன்னார் முதல்வர் ஸ்டாலின். ஆனா இப்ப வரைக்கும்
60 கோடி கூட வரலைன்னு ஒரு பழைய விவகாரத்தையும் தூசு தட்டி திமுகவுக்கு ஷாக் கொடுத்துள்ளார் அண்ணாமலை. அது குறித்த ஒரு தகவலை இந்த பகுதியில் பார்க்கலாம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சர்வதேச படிப்புக்காக லண்டனில் இருந்து வரும் நிலையில வருகிற 28ஆம் தேதி தமிழகத்திற்கு வரப்போறார். இப்படி சர்வதேச அரசியல் படிப்புக்காக லண்டன்ல இருந்தாலும் தொடர்ந்து அவர் தமிழக அரசியலில் நடைபெறும் நிகழ்வுகள் சம்பந்தப்பட்ட தனது கருத்துகளையும் வெளியிட்டு வராரு. இந்த நிலையில நேற்று தனது எக்ஸ் பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருக்கிறார் அண்ணாமலை. அந்த பதிவுல திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் மக்களை ஏமாற்றுவதையே முழுநேர அரசியலாக செய்துட்டு வரார் மு.க.ஸ்டாலின். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் 1000 கோடி ரூபாய் முதலீடுல காலனி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டியதை சொல்லி பெருமை அடித்துக் கொள்கிறார். ஆனால் கடந்த 2023ஆம் ஆண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சிப்காட்டில் தைவான் நாட்டை சேர்ந்த காலனி நிறுவனம் தொடங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டு 20,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும்னு திமுக அரசு அறிவித்தது. ஆனால் 20 மாதங்கள் ஆன பிறகு அந்த தொழிற்சாலைக்கான ஒரு செங்கலை கூட திமுக அரசு இன்னும் எடுத்து வைக்கல. முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்துடன் துபாய்க்கு சுற்றுலா சென்று 6,000 கோடி முதலீடு செய்திருப்பதா 2 ஆண்டுகளுக்கு முன்பு கூறியிருந்தார். ஆனால் வெறும் 60 கோடி முதலீடு கூட இன்னும் தமிழ்நாட்டுக்கு வந்து சேரல. அதனால இது போன்ற ஏமாற்று நாடகம் போடுவதை இனியாவது திமுக அரசு நிறுத்திக்கணும். தமிழக இளைஞர்களின் வேலைவாய்ப்புக்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஈடுபடணும்னு அண்ணாமலை அந்த பதிவுல தெரிவிச்சிருக்கிறார். அந்த வகையில் திமுகவின் உதயநிதி ஸ்டாலின் எய்ம்ஸ் மருத்துவமனை செங்கலை கையில் தூக்கி கொண்டு அலைந்த நிலையில் தற்போது பாஜக தலைவர் அண்ணாமலையும் அதே பாணியில் திமுக அரசு இன்னும் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கலன்னு ஒரு அட்டாக் கொடுத்திருக்கிறார். அதோடு தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட இந்த பதிவை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் அவர் டேக் செய்திருக்கிறார். அதையடுத்து அண்ணாமலையின் இந்த பதிவு சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. அடுத்து சென்னையில் நடைபெற்ற இந்து மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டத்தில் பேசிய நடிகை கஸ்தூரி தெலுங்கு பெண்கள் அந்தப்புற சேவைக்காக தமிழ்நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதா பேசிய விவகாரத்தில் அவர் மீது பல வழக்குகள் பாய்ந்திருக்கு. இந்த வழக்கிலிருந்து தப்பித்துக் கொள்ள நீதிமன்றத்தில் அவர் முன்ஜாமீன் கேட்ட போதும் அவரது பேச்சுக்கு நீதிபதியே கடுமையான கண்டனங்களை பதிவு செய்தார். குறிப்பா கஸ்தூரியின் பேச்சு வெடிகுண்டு போல இருக்கு அப்படின்னு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவரோட முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்துவிட்டார். இதனால ஹைதராபாத்தில் ஒரு தயாரிப்பாளர் வீட்டில் கஸ்தூரி தலைமறைவாய் இருப்பதை அறிந்த தமிழக போலீசார் ஆந்திரா போலீசாரின் உதவியுடன் நேற்று கஸ்தூரியை கைது செய்திருக்காங்க. இதையடுத்து இன்று கஸ்தூரி சென்னைக்கு அழைத்து வரப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். அப்போது நீதிபதி கஸ்தூரியை நவம்பர் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டுள்ளார். எழும்பூர் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை அடுத்து போலீசார் அவரை சிறைச்சாலைக்கு அழைத்து சென்றபோது அங்கு கூடி நின்ற மீடியாக்களை பார்த்து அரசியல் அராஜகம் ஒழிக நீதி வெல்லட்டும்னு கோஷம் எழுப்பினார் கஸ்தூரி. இப்படி கஸ்தூரி விவகாரத்துல நீதிமன்றமே கைவிட்டதால் அவரை அத்தனை எளிதில் சிறையிலிருந்து வெளியில் விட்டுவிடக் கூடாது என்பதற்கான வேலைகளில் திமுக தரப்பு தீவிரமடைந்திருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசுகிறாங்க. அந்த வகையில பிராமணர்களுக்கு ஆதரவா பேசுறோம்னு தெலுங்கர்களுக்கு எதிராக பேசி சட்ட சிக்கலில் சிக்கியிருக்கும் கஸ்தூரி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் உடனடியா வெளியில் கொண்டு வரப்படுவாரா இல்லை அரசியல் தலையீடு காரணமா மாதக்கணக்கில் கம்பி எண்ணுவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.